வணக்கம்ங்க. நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் டு திருவண்ணாமலை சந்தோஷம்ங்க. சந்தோஷம் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு. நிறைய வண்டி கொடுத்துட்டேங்க. இந்த லைன்ல நின்ன வண்டி எல்லாமே காலி ஆயிடுச்சு. இதை பாருங்க. நான் சேல் பண்ணிட்டேன்னு காமிக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட வந்தா நிக்காது, உடனே சொல்லட்டும். இந்த லைனே ஃபுல்லா 5 வண்டி நின்றுச்சு. இந்த லைன்ல சென்ட்ரல் நின்றுச்சு, முன்னாடி நின்றுச்சு. மொத்தம் 14 வண்டி கொடுத்துட்டேன். கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். அதனால செட்டே இந்த காலி ஆயிடுச்சு. வண்டி கம்மியா தான் இருக்கு. ஆனா இருக்கிற வண்டியை போடுறேன். இப்போ லேட்டஸ்டா பாருங்க. இப்போ நம்மள்ட்ட ஒன்னொன்னு இண்டிகா ஒன்று இருக்கு, சிங்கிள் ஒன்ல. இன்னொன்னு லோ பட்ஜெட்ல நிறைய பேர் அந்த வண்டியை தனியா வீடியோ போடுங்க சார். நாங்க ஆவியா அதை வீடியோ போடுறேன். இன்ஜின் சுத்தமா இருக்கும். அது 2 வண்டி போடுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட விஸ்டா இருக்குங்க. விஸ்டா சூப்பரா இருக்கு. 2005 கோட்ரா ஜெட்டு. இது அடுத்த வீடியோ வருது. பக்காவா இருக்கு. அதுக்கப்புறமா நம்மள்ட்ட 5 லட்சத்துக்குள்ள ஒரு இனோவா இருக்கு. ஒரு 480 இல்ல 475 வரும். இனோவா சூப்பரா இருக்கு. இதுவும் போடுறேன். டவரா இருக்கு. டவரா பாத்தீங்கன்னா 2012 பக்கா கண்டிஷனுங்க. எல்டி ஃபுல் ஆப்ஷனோட டவரா இருக்கு நம்மள்ட்ட. ஈகோ இருக்குங்க. மாருதி ஈகோ 2017 சிங்கிள் ஓனர்ல மாருதி ஈகோ இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா டாடா ஜஸ்ட். இப்போ விஸ்டாவும் டாடா ஜஸ்டும் தான் ஒன்னா வீடியோ போட போறேன். 2016 ஹேர் பேக் டைப்போட இருக்கு. அப்புறம் பெரிய வண்டியில பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல டாடா கிராண்ட் வந்திருக்குங்க. 2011 ஃபுல் ஆப்ஷன் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக, ரூபேஸ் எல்லாம் வந்துடும். ஒரே ஓனரு. லோ பட்ஜெட் முடிச்சு தரேன். ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் இந்த வண்டி நிக்குது. ஒரே ஓனர்ல ஃபுல் ஆப்ஷன்ல டாடா கிராண்ட். அது வந்து விக்டா இன்ஜின், CR4 இன்ஜின் இல்ல, விக்டா இன்ஜினோட இருக்கு. தனியா வீடியோ போடுறேன். நம்மள்ட்ட வண்டி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு ஓனர்ல சூப்பரா ஒரு வண்டி வந்திருக்கு. இதுவும் பாருங்க 2011. இப்ப 2 வண்டியும் காட்டுறேன் பாருங்க. இந்த வண்டி பாருங்க வேற லெவல்ல இருக்கு. 2005 லாஸ்ட்டுங்க. 16க்கு ஒரு மாசம் கம்மி. ஒரே ஓனர் பக்கா கண்டிஷன்ல இருக்கு. சிங்கிள் ஓனர் டாடா இண்டிகா. கஸ்டமர் 2 ரூபாய் இருக்குன்னு கேட்டாரு. ஒரு 190 இல்ல 185 பண்ணி தரேங்க. ஃபைனலா 1,85,000 ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேன். வண்டி 4 டயரும் புது டயரா இருக்கும். பக்கா கண்டிஷனுங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங் வந்துடும். வண்டி நல்லா இருக்கும். 4 டயர் புது டயரு. எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி. இதை ஸ்டிக்கர் கம்மியா ஆயில் போக்க தள்ளாதுங்க. தள்ளுற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது. லோ பட்ஜெட், டென்ட், கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. 1,85,000 ரூபாய்க்கு வாங்கி தரேன். பக்கா கண்டிஷன்ல ஷீட் கவர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். வாங்க. ஆனா அதுக்கு கீழே நெகசிபிள் ஆகாது. ஏன்னா நம்ம 2 ரூபாய் கேட்கறாரு. 1,85 ரூபாய் நாலு பேசி வாங்கி தர முடியும். இந்த வண்டி இருக்கு சிங்கிள் ஓனர்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆவியா இருக்குங்க. இதுவும் சூப்பரா இருக்கு. ஒரு i20 ஃபீல் இருக்கும். வண்டி ஓட்டினீங்கன்னா i20 மாதிரியே இருக்கும். இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும். டயர்லாம் நல்லா இருக்கு. வண்டியும் பக்கம் இருக்கு. ஏசி ஒர்க்கிங் கூட கொடுப்பேன். 1 லட்ச ரூபாய் வண்டியா 5 லட்ச ரூபாய் வண்டியா எனக்கு முக்கியம் இல்ல. எந்த வண்டி கொடுத்தாலும் ஏசியோட கொடுப்பேன். அதனாலதான் நம்மள்ட்ட நிக்கத்துல சீக்கிரம் சொல்றதாவது. கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம். இந்த வண்டி பாருங்க. கஸ்டமர் 1,000 ரூபாய் கேட்கறாரு. ஒரு 1,35 இல்லைன்னா 1,30, 1,30,000 ரூபாய் வாங்கி தரேன். ஓட்டுறதுல இருந்து எல்லாமே வந்து i20 ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். 2மே இன்ஜின் காமிக்கிறேன். இது பெட்ரோல் வண்டி 20 கொடுக்கும். இது டீசல் வண்டி 22 கொடுக்கும். 2 வண்டியும் ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாத்துங்க. ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. 1,30,000 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஏசி பக்கா கூலிங்க. வண்டி தெளிவா இருக்கணுங்க. நம்ம கொடுக்குற பொருள் எல்லாமே தெளிவா இருக்கும். பாருங்க கை வைக்கிறேன். இந்த பக்கத்திலே பெல்ட் வரும். இந்த இடத்துல கை வைத்தா கொஞ்சம் உஷாரா வைங்க. ரேஸ் பண்ணுப்பா. ரேஸ் பண்ணுப்பா. பண்ணுப்பா. சுத்தமா இருக்குங்க. ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கும். ஆயில் ஒப்பக்கே எதுவுமே தள்ளாது. பக்கா கண்டிஷன் இருக்கும். ரேடியேட்டர் காமிப்பா. ரேடியேட்டரும் பாருங்க. ரேஸ் பண்ணுப்பா. இன்ஜின் வேற லெவலு பக்காவா இருக்கு. ஒரு தெளிவான வண்டி. 1,30,000 ரூபாய். மைலேஜ் பாத்தீங்கன்னா 20 கொடுக்கும். பெட்ரோல் வண்டி நல்லா இருக்கு. வண்டி இன்டீரியர் தான் காட்டுறேன். எல்லாம் பாத்துங்க. வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனுங்க. ஒரு சில்வர்ல கோல்டு சில்வர் கலரு சூப்பரா இருக்கும். நேரில் வந்தா i20 ஓட்டுற ஃபீல்ல இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. லோ பட்ஜெட்ல கொடுக்குறேன். எல்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்க வண்டி. 2010 2 ஓனருங்க. 3 ஓனரோ 4 ஓனரோ வண்டி இல்ல. இது 2 ஓனரு. எல்லா ஆப்ஷனும் வந்துடும். வண்டி நீட்டா இருக்கு. ஏசி எல்லாம் ஃபுல் கூலிங்க. ஏசி இல்லாம நான் வண்டி கொடுக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். 1 லட்ச ரூபாய் வண்டியா 5 லட்ச ரூபாய் வண்டியா எனக்கு முக்கியம் இல்ல. எல்லாத்துலயும் ஏசி இருக்கும். 70,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. ஒரு பெட்ரோல் வண்டி நல்லா பின்னாடியும் ஃப்ரீயா உட்காரலாம். ஒரு விஸ்டா, இண்டிகா விஸ்டா இல்ல இண்டிகா விஸ்டால உட்காந்து இருக்கும். டாடா மான்சா, இண்டிகோ அது மாரி ஃப்ரீயா பின்னாடி உட்காரலாம். வண்டி நல்லா இருக்கு. டாப்லாம் கிளீனா இருக்கு. பக்கா கண்டிஷன். இதை ரப்பர் பிச்சு காமிக்கிறேன். ஒரிஜினாலிட்டி கிளீனா இருக்குங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். ஒரு தெளிவான வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு. லோ பட்ஜெட் தான். மிஸ் பண்ணாதீங்க. 1,30,000 ரூபாய்க்கு வாங்கி தரேன்.
நல்லா இருந்தா தான் கொடுப்போம், நல்லா இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். டயர் கூட பாத்துருங்க, டிக்கி ஓன் பண்ணுப்பா. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். டாப்ல இருந்து எல்லாமே டென்ட் கிராச்சஸ் எதுனா இருக்கா பாருங்க. அங்கங்க 3 லட்ச ரூபா வண்டியே சொட்டியா காமிக்கிறாங்க. கேட்டா பைய வண்டி அப்படிதான் வரும்ன்றாங்க. நம்ம எல்லாம் அப்படி இல்லைங்க, கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், இல்ல கொடுக்க கூடாது. 1.30 தர ஒரு தெளிவான வண்டி. கஸ்டமர் சொன்னது 1.50, நான் நெகோசியபிள் பண்ணி வச்சிருக்கேன். நேரில் வந்து பாருங்க, கிளீனா இருக்கும். டிக்கியும் பாருங்க பெருசா இருக்கும், வண்டி நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஸ்பாய்லரா வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா, அதுவும் நல்லா இருக்கு. வண்டியே நீட்டா இருக்கு. ஒரு போர்ஸ் டைப்ல 1.30க்கு இந்த மாதிரி வண்டி கிடைக்காது. பேக் சைடும் பாருங்க எல்லாமே கிளீனா இருக்கும். டென்ட் கிராச்சஸ் எதுவுமே பார்க்க முடியாது வண்டியில. ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியில பக்கா கண்டிஷன் இருக்க வண்டி, மிஸ் பண்ணாம எடுத்துருங்க. ஒரு தெளிவான வண்டி, ஏன்னா டக்குன்னு சேல் ஆயிரும். இப்போ ஏன்னா லோ பட்ஜெட் போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. டாடா ஐண்டிகாங்க எவ்வளவு வண்டி கொடுத்துருக்கேன், 2000 வண்டிக்கு மேல கொடுத்துருக்கேன் நான். டாடா ஐண்டிகா தர பொருள் எல்லாமே இன்ஜின் பக்கா கொடுப்பேன். ஏசியா ஒர்க்கிங்க 1.85 தான். ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது, தள்ளுற வண்டி ஆபீஸ்ல வராது. இப்ப பாருங்க, கை வச்சு காமிக்கிறேன். ரேஸ் பண்ணுவா, சுத்தமா இருக்கணுங்க. ஒரு ரேஸ் பண்ணுவா, ஒரு தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷனு, ஆயில் புகை எதுவுமே தள்ளாது. இன்ஜினை பாத்துங்க, கிளீனா இருக்கும். ரேடியேட்டர் காமிச்சிருப்போம், ரேடியேட்டர் பாத்துருங்க. ரேஸ் பண்ணுவா, நல்ல பொருள் இருந்தாலும் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டேன். பக்கா கண்டிஷன்ல 1.85 பண்ணி தரேன். ஒரே ஓனர், 3 ஓனர் வண்டியை ஓனர் போடாம போடுறாங்க, 1.90 போறாங்க. நான் ஒரு ஓனர் தரேன் 1.85க்கு, பக்காவா இருக்குங்க. சில்வர் மெட்டாலிக் கலருங்க. இப்ப வெயில் அப்படினாலும் ஒரு மாதிரியா தெரியும், வெள்ளி கலர்ல இருக்கும் வண்டி. நேரில் வந்து பாருங்க. தர பொருள் தரமா தர இடம் பிஸ்மிலா காசு. அதனாலதான் பாருங்க, இந்த இடமே காலி. எவ்வளவு வண்டி நிக்க வைப்பேன், காலி ஆயிடுச்சு. இனோவா இருக்கு, பெரிய வண்டியில டவரா இருக்கு, ஈகோ இருக்கு, இன்னொன்னு இப்ப கிராண்ட் வந்திருக்கு. மற்றது எல்லாமே கொடுத்துட்டேங்க. சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி இருக்கு, எல்லாமே கொடுத்துட்டேன். நம்பி வந்தாங்க, எத்தனையே போயினேன்ட்டாங்க எல்லாருமே. வண்டிங்க இல்ல, அந்த மொபைலோ போட்ட பாருங்க, அந்த மொபைலும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஹோண்டால. அப்புறமா எட்டிகா போட்ட பாருங்க, எட்டிகாவும் முடிஞ்சிச்சு. நிறைய வண்டி சோல்டர் ரேடியோ வளர்த்துருக்கு பாருங்க. எல்லாமே எல்லாமே தெளிவா இருக்கு இந்த வண்டியில. இந்த பாருங்க, டயரும் பக்காவா இருக்கு. ஒரு 1,85,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். கஸ்டமர் சொன்னது 2 ரூபா, எப்படியாவது பேசி 1.85 இருக்கும் வாங்கி தரேன். பக்காவா இருக்கு. 81,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. சீட்லாம் பாருங்க தெளிவா இருக்கும், ஏசி ஒர்க்கிங்கு, பக்காவா நீட்டா இருக்கிற வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. நல்லா இருந்தாதான் நம்ம நிக்க வைப்போம், ஆடு போடுவோம், எல்லாம் போட மாட்டோம். அந்த பஞ்சிங் பாருங்க, ஒரிஜினாலிட்டி எல்லாமே கிளீனா இருக்கு, நீட் அண்ட் குவாலிட்டியில இருக்கு. பிஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நேரில் வந்து பாருங்க. பக்கா கண்டிஷன்ல ஒரு டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இல்லாம நீட்டா இருக்கிற வண்டி, தெளிவா இருக்கு, பக்காவா இருக்கு. சில்வர் கலர்ல எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங்லன்னு போடுறாங்க. ஏசியை போய் ரெடி பண்ணா 25,000 20,000 வச்சாதான் ரெடி ஆகும். நம்ம அப்படிலாம் இல்ல, கொடுத்தா எல்லாமே ஒர்க்கிங் கொடுக்கணும். ஆயில் போக தள்ளக்கூடாது, டயர் நல்லா இருக்கணும், வண்டி நல்லா இருக்கணும்னு கொடுக்குற ஆள் நானு. நீட் அண்ட் குவாலிட்டியில பக்காவா இருக்கு. ஒரே ஓனர் தான், 1.85 பண்ணி தரேன், அது 1.30 பண்ணி தரேன். 2 வண்டியும் பாருங்க பக்காவா இருக்கும். இப்ப 2 வண்டியும் உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க, தெளிவானதான் கொடுப்போம். நல்லா எல்லாம் பொருள் கொடுக்க மாட்டேன். என்ன நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன். நேரில் வாங்க. இப்ப பெரிய வண்டியில உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 4 வண்டி பெரிய வண்டி இருக்கு, சின்ன வண்டிங்க ரெண்டு தான் இருக்கு. 6-7 வண்டி தான் இருக்கு. 30 வண்டி 25 வண்டி வச்சுன்னு இருப்பேன். எல்லாமே கொடுத்துட்டேன். நல்ல பொருள் தான் கொடுப்பேன், நல்லா தான் வர வைப்பேன். அதுன்னு வண்டி இல்லைன்னு குப்பை வண்டிங்களா எடுத்து வந்து நிக்க வச்சுன்னு ஏமாத்தி வீடியோ போட்டு விற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன். நல்லா இருக்கிற வண்டி மட்டும் வர வைக்கிறேன். நேரில் வந்து பாருங்க, நல்ல பொருள் கொடுப்போம். நேரில் வந்து பாருங்க. நம்பிக்கை இருந்தா நேரில் வந்து பார்த்துட்டு வண்டி எடுத்துங்க. நான் போன்ல காசு போட்டா வாங்க மாட்டோம். நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சாதான் காசு வாங்கும். இவ்வளவு நேரம் மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெயில பிடிச்சி போடுறோம்னா தெளிவா காட்டணும்னு தான் போட்டிருக்கோம். பாருங்க 2 வண்டியும், மற்ற வண்டிகளும் இருக்கு. எது இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. நேரில் வந்து பாருங்க. நன்றிங்க.